என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து 4 மணிக்கு வந்து நம்ம பிகினர்ஸ் மேத் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் போய்கிட்டு இருக்குப்பா. பிகினர்ஸ் மேத் அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் மேத்தே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்ஸ்குள்ள வர்றேன். நான் 10th வரை படிச்சுட்டு 11th 12th ஆர்ட்ஸ் குரூப், எனக்கு மேக்ஸ் தெரியாது அப்படின்னாலும் சரி, இல்லை நான் 10 வருஷம் கேப் விட்டேன், எனக்கு இப்போ 35 வயசுக்கு மேலே ஆகுது, நான் இப்போ வந்து மேக்ஸ் படிக்கணும், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா அந்த கேப் விட்டவங்களுக்கும் ஓகே, இல்லை நான் ஃப்ளோவில் இருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்குமே இந்த பேசிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மட்டும்தான் ஒரே ரீசன். அதுக்கப்புறம் எல்லா டாபிக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 15 நாள் பேசிக் பார்க்குறோம், பார்த்துட்டு ஜனவரி 1 ஸ்கூல் புக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 days வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக day 6. day 5ல கொடுத்த ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம day 6 போகலாம். நேற்று கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுயன் பகாயன், அதாவது பிரைம் நம்பர் காம்போசிட், 2 கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். வாட் இஸ் பிரைம், வாட் இஸ் காம்போசிட்? இஃப் நம்பர் ஹேவிங் ஒன்லி 2 factors, that means prime. ஒரு பகாயன் அப்படின்னா ஒரு எண்ணுக்கு 2 காரணி மட்டும் இருக்கணும். இஃப் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 factors, 2க்கு மேல வகுத்திகள் காணப்பட்டால் அதுக்கு பேர் காம்போசிட் இப்படி பார்த்துருந்தோம். ஸோ நம்பர் 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் பிகாஸ் எ நம்பர் ஹேவிங் ஒன்லி 1 factor. சரிங்களா? 1ன்ற நம்பருக்கு பிரைமும் காம்போசிட்டும் ரெண்டுமே செட் ஆகாது. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி 10 கொஸ்டின் கேட்டிருந்தேன். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. முதல் பகாயன் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2. சரிங்களா? முதல் பகாயன் 2 தான். ஈவன் பிரைம் நம்பரும் 2 தான். முதல் ஒற்றைப்படை பகாயன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா பகாயன். எஸ், இது ஒற்றைப்படை பகாயன். இதெல்லாமே பகாயன் லிஸ்ட்ல வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பகுயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். முதல் பகுயன் அப்படின்னா நமக்கு 4. முதல் ஒற்றைப்படை பகுயன் அப்படின்னா 3 கருத்து 5 வராது, 7 வராது, டைரக்டா வந்து 9 வந்துடும். நமக்கு முதல் ஈவன்ல 4 தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர் நான் உங்களுக்கு அப்படியே 20 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இது 1னா இந்த ஆன்சர் 11. சரிங்களா? அப்படியே அடுத்து பாருங்க. அப் டு 100, 100 வரையுள்ள பகாயன் எத்தனை? ஆன்சர் 25. ஸோ எழுதுனவங்க செக் பண்ணிக்கோங்க, எழுதாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 25. சரி, பகாயன் 25. அப்போ பகுயன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74. பிகாஸ் எ நம்பர் 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், ஸோ த நம்பர் இஸ் நாட் அண்டர் தி காம்போசிட். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் வரதுனால இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஸோ நமக்கு ஆன்சர் 74 தான் வரும். ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா 50 வரை வந்து பார்த்தீங்கன்னா 15 பிரைம் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ காம்போசிட் எத்தனை? 15 போனால் மிச்சம் 35. 35ல் 1 நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், அப்போ 34, 34. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, 50க்கும் 100க்கும் இடையே உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 10. நம்ம இந்த 25ல் 15 கழிச்சாலே நமக்கு டேரெக்டாக கிடைச்சிரும். பட் 50க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகாயன் அப்படின்னு கேட்டால் 10. பகுயன்னு கேட்டாங்கன்னா 50க்கும் 100க்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 49 நம்பர் இருக்கு. 49ல் ஒரு 10 நம்பர் போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 39 நம்பருமே நமக்கு இடைப்பட்டங்கிற கான்செப்ட்ல வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து எண் வரையுள்ள இரட்டைப்படை பகாயன். ஆன்சர் 1. சரிங்களா? இரட்டைப்படை பகாயன். சரி, அப்போ பகுயன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? n - 1. சரிங்களா? இரட்டைப்படை நம்பர் எல்லாம் எடுத்து எழுதுறீங்கன்னா அதுல 1 தவிர மற்ற எல்லாமே என்னவா இருக்கும்? பகுயனா தான் இருக்கும். ஏன்னா 2 மட்டும் என்னது? பகாயன். மற்ற எல்லா இரட்டைப்படை எண்ணுமே நமக்கு பகுயன். ஓகே. அடுத்து வந்து பாருங்க, 100 வரை 5ஆல் வகுப்படக்கூடிய பகாயன். இதுல பகாயன் மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த 3க்கு ஆன்சர்ல. 100 வரை 5ஆல் வகுப்படக்கூடிய பகாயன் அப்படின்னா ஆன்சர் 1. ஒரே ஒரு நம்பர், அந்த நம்பர் 5, அதை தவிர எந்த நம்பருமே கிடையாது. இப்போ ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட்ல பிரைம் நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் 11. சரிங்களா? ஸோ அதுவே வந்து பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட். இதே 2 டிஜிட்ல பிக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தது ஸ்மாலஸ்ட். சரிங்களா? பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 97 வரும். ஸோ அதே மாதிரி 3 டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. பிக்கஸ்ட் நம்பர் 997. சரிங்களா? இதான் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த இன்னைக்குள்ள டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தசம எண், டெசிமல். ஸோ எல்லாருக்குமே டெசிமல் அப்படின்னா தெரியும். டெசிமல் அப்படின்னா பாயிண்ட் வச்சிருக்கும். ஸோ நமக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ல கொடுத்த கொஸ்டினை எப்படி நம்ம ஃபிராக்ஷனா மாற்றலாம், பின்னமா மாற்றலாம் அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் டெசிமல்? சரிங்களா? இஃப் டெசிமல் நம்பர் இஸ் கன்வெர்டட் டு ஃபிராக்ஷன். ஒரு டெசிமல் நம்பரை நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெசிமல் நம்பரை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு தசம எண்ணை பின்னமாக மாற்றினால், தசம எண் இது பின்னம், இது ரெண்டுமே வேற வேற டைப் நம்பர்ல. சரிங்களா? கால்குலேஷன்ல வேற வேறையா வரும். ஸோ இதை ஒரு நம்பரை இன்னொரு நம்பரா மாற்றும் போது பகுதியில என்ன வரும் அதுதான் விஷயம் உங்களுக்கு. இங்க வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா 0.n இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம பின்னமா மாத்துறோம் அப்படின்னா n/10 அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி தானே புள்ளி வச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 0.10
0n அப்படின்னா நமக்கு n/100 இது எல்லாருக்குமே தெரியும் நார்மலாவே சரிங்களா. இப்போ நம்ம நம்பர் எக்ஸாம்பிளே எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 0.3 சரிங்களா. 0.3 நம்ம என்ன எழுதலாம் 3/10 அப்படின்னு எழுதலாம். 0.63 இதை நம்ம எப்படி எழுதலாம் 63/100 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்குள்ள இன்னும் உங்களுக்கு இன்னும் கன்வர்ஷன் டைப்ஸ் நிறைய இருக்கு. நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தா கீழே 10, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா கீழே 100. இது நார்மல் அஸ் யூஷுவல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல். இப்போ எக்ஸாம்பிள் 2019 குரூப் 4 கொஸ்டின் இருந்தா எடுத்து பாருங்க. ஸோ இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். அந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. வேணா கொஸ்டின் கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. குரூப் 4 2019 நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா 0.35 டபுள் டிஜிட் மேல பார். வாட் இஸ் தி ஆன்சர்? ஆப்ஷன் ஏ 35/100, ஆப்ஷன் பி 35/99, ஆப்ஷன் சி 35/90, ஆப்ஷன் டி 3.5/90. சரிங்களா. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சரை கிளாஸ் முடியும் போது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இது எப்படின்றது புரிய வச்சிடறேன் இப்போ நான். சரிங்களா. ஸோ இது வந்து 2019 குரூப் 4 கொஸ்டின். இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் ஹோம்ஒர்க் தருவேன். அதுவும் சால்வ் பண்ணணும். ஸோ எவ்வளவு தூரம் சால்வ் பண்ணி அனுப்புறீங்களோ உங்களோட இன்வால்மெண்ட் தான் உங்களோட நாலேஜ். நீங்க இன்வால்மெண்ட் ஆகாம நீங்க என்னதான் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் அது உங்களுக்கு உங்க மைண்ட்ல போய் சேரவே சேராது. சரிங்களா. ஒரு சாங் பாட்டு பார்க்குற மாதிரியோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட் போட்டு எழுதணும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளை வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகும். சும்மா டெய்லி காலைல 4:30 எந்திரிச்சு நானும் படம் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். டெய்லி ஒரு நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தான் வழக்கமாக்குங்க. சரிங்களா. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட் சைடு சொன்ன ஒரு சின்ன ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா 4 மணிக்கு போடுற வீடியோ 6 மணிக்கு போடுறது நல்லா வியூஸ் வரும் அப்படின்னாங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், வியூஸ் வர்றதுக்கு நான் வீடியோவே போடலை. சரிங்களா. ஸோ நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது ஈவினிங் ஒரு 5 மணி நேரத்துக்கு சமம். காலையில் 4 மணிக்கு யார் எந்திரிச்சு படிக்கிறீங்களோ 4 to 6 எஃபெக்டிவான டைம். 6 மணிக்கு மேலே தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா. மேக்ஸிமம் டீ கடையே 6 மணிக்கு தான் திறப்பாங்க. நீங்க வெளியே போனா கூட போக முடியாது. 4 மணி to 6 மணி அந்த 2 மணி நேரம் யார் தெளிவா படிக்கிறாங்களோ அன்னைக்கு நாளில் 8 மணி நேரம் படிச்சா கூட அந்த உழைப்புக்கு ஈடாகாது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைம் கரெக்டா டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைஃப்ல பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் டைம் தான் காரணம். நம்ம எதை வேணா சம்பாதிக்கலாம், டைமை சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி 1000 பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசுறது மேட்டர் கிடையாது. நமக்கு இந்த டைம் யூஸ் ஆகும். இதை 35 வயசுல நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ண முடியாது. 35-40 வயசுக்கு அப்புறம் படிக்கல, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்போ போய் நீ 4 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரிங்களா. இப்போ சில பேர் 30 வயசுக்கு மேலே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா சின்ன வயசுல ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அவங்களுக்காக சொல்றேன். ஸோ 35 இயர்ஸ்க்கு மேலே நான் படிக்கிறேன், என்னை படிக்காதுன்னு சொல்றீங்களா யாரும் நினைக்காதீங்க, படிங்க. பட் சின்ன வயசுல டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி ஏன் கஷ்டப்படணும்? கரெக்டா 4 மணிக்கு மேலே தூங்காதீங்க. தூங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன சாதிச்சிட்டோம் தூங்குறதுக்கு? எந்திரிங்க 4 மணிக்கு எந்திரிங்க. 6 மணி 7 மணி என்னென்ன வேலை இருக்கோ படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா. கரெக்டா பாருங்க. இந்த நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க. சரிங்களா. அதுக்கு நான் அசூரன்ஸ் தரேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன். 100 பேர் படிக்கிறாங்க, அதுல 2 பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவன்கிட்ட இருக்க யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள். 1 தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி, 2வது ஒரு நாள் பண்ண விஷயத்த அடுத்த நாள் கண்டினியூஸா பண்ணணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஸோ சில பேர் அதையே விட்டுறாங்க. இன்னைக்கு ஒன்று படிப்பாங்க, சரி எனக்கு போர் அடிக்குது, இல்லை கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் வேற ஏதாவது போயிடுவோம். கஷ்டமா இருக்குன்னா அதை முதல்ல முடிக்கணும். சரிங்களா. ஸோ நம்மளால முடிகிற விஷயத்த நம்ம பண்றோம் அப்படிங்கிறத விட நம்மளால முடியாத விஷயத்த எப்போ பண்றோமோ நம்ம தான் வாழ்க்கையில சாதனையாளராக மாறுவோம். ஒரு 100 பேருக்கு முடியுது, அதையே நம்மளும் பண்றோம்னா நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ 100 பேர் படிச்சு முடிச்சோடனே பிரைவேட் கம்பெனியில் 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறான். இப்போ நீ போனா வேலை கிடைக்கும். பட் அது எல்லா வேலையும் முடியுது. ஸோ அவனுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒன்றும் சாதிக்கல. டிகிரி முடிக்க வேலைக்கு போறோம். நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனி யூனிக்னஸ் வேணும். மற்றவங்ககிட்ட வந்து நம்ம தனித்துவமா இருக்கணும். கஷ்டப்படணும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஸோ கஷ்டப்படுறது உங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, அதை நினைச்சு பண்ணுங்க. நீங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்படல. நம்ம லைஃப்ல நம்ம நல்லா இருக்கிறதுக்காக 4 மணிக்கு எந்திரிக்க போறோம். இது பெரிய கஷ்டமே கிடையாது. கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 இயர், அடுத்த வருஷம் உங்க லைஃப் மாறும். ஓகே, பார்க்கலாமா? இப்போ டெசிமல் நம்பர் எடுங்க. டெசிமல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஒன், டெசிமல் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். தசம என்ன நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். டெசிமல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ரெக்கரிங், another one is நான் ரெக்கரிங். சரிங்களா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், பொறுமையாவே நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ரெக்கரிங் அப்படின்னா சுழல் தன்மை உடையது. தமிழ் மீனிங் சுழல் தன்மை உடையது. ஸோ நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சுழல் தன்மை அற்றது. சுழல் தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பேர்லயே உங்களுக்கு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், அதுக்கடுத்து கால்குலேஷன் போகலாம். இப்போ சுழல் தன்மை உடையது அப்படின்னா 0.35 இருக்கு இல்லைங்களா. 0.3 மட்டும் எடுத்துக்கலாம்.
3 மேல ஒரு பார். சுழல் தன்மை அற்றது அப்படின்னா 0.3. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் சுழல் தன்மை உடையது, சுழல் தன்மை அற்றது. இதோட ஆன்சர் 0.3 அவ்வளவுதான். இது 0.3க்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்சது அதோட வேல்யூ. பட் இதோட ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா 0.333 போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எக்ஸாக்டா சொல்லணும்னா 9 அதாவது 3/9 எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இல்ல இப்ப பாருங்களேன், 5 15/50. சரிங்களா? 15/50 அந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 3/9 இல்ல 3/90 30/90 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1/3. 1/3 வேல்யூ 0.333 போய்கிட்டே இருக்குமா? ஸோ இது அட் தி எண்ட் எங்க வந்து நிக்குது? ரெக்கரிங்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 5வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுங்க. கீழே 10 வரும், மேல 3 வரும். ஸோ ஆன்சர் 0.3 வருதா? இது நான் ரெக்கரிங். ஸோ இது பின்னம் கொடுத்து நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். நம்ம கேட்கிற கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்ணை பின்னமாக மாற்றுக. இதான் போன டைம் கேட்ட கொஸ்டின்மா. 0.3 இப்ப பாருங்க, நான் சுழல் தன்மை அற்றதுல நம்ம 0.3 நான் பின்னமா மாத்துறேன். அப்ப எப்படி எழுதலாம்? 3 எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க? ஒரு நம்பர். அப்போ ஒரு 0 கீழே வரணும், அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப 0.35 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்கா? அப்போ கீழே 2 0 வரணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. போன டைம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இதுதான். பாயிண்ட் இருக்குன்னா அத்தனை 0 கீழே வரணும். சரி, அதே இடத்துல இங்க ஒருவேளை அதே கொஸ்டின் தான் இங்கே இருக்கு, ஆனா மேல ஒரு பார் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப 3 5 ரெண்டு மேலே ஒரு கோடு இருக்கு. அப்ப என்ன மீனிங்? இதுல பார் இல்லைன்னா அது ஆன்சர். சரிங்களா? பார் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிடணும், டிவைடட் பை ஒரு நம்பர் மேல பார் இருக்கு, சோ ஒரு 9 கீழே போடணும். சரிங்களா? இங்க 35 ஒரு 2 நம்பர் மேல பார் இருக்கா, அப்போ 9 கீழே போடணும். மீனிங் புரிஞ்சதா? கொஸ்டின் பார்க்க ரெண்டுமே சேம். இப்போ எக்ஸாம்பிள் 0.625 இருக்குமா, இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவீங்க? 625 நம்பர் எடுத்து எழுதுவோம். 3 நம்பர் இருக்கிறதுனால கீழே 3 0 போடுவோம். இது நான் ரெக்கரிங், பிரச்சனையே இல்லை, 0 கீழே போட்டா முடிஞ்சது. ஆனா இங்க 0.625 3 மேலையும் பார், அப்ப என்ன எழுதலாம்? 625 டிவைடட் பை 999. ஏன் 999 போடுறோம்னா 3 நம்பர் மேல பார் இருக்கிறதுனால 3 9 கீழே போடுறோம். ஓகே, பேசிக் புரிஞ்சதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். இப்போ இந்த லெவல் கொஸ்டின் நமக்கு லாஸ்டா டிஎன்பிஎஸ்சி 2019ல குரூப் 4ல கேட்டாங்க. குரூப் 2 கூட இல்ல, குரூப் 4 வெறும் 10th குவாலிஃபிகேஷன். அப்ப எங்க வேணா கேட்கலாம், எஸ்எஸ்சில கேட்கலாம், ரயில்வேல கேட்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க, என் குரூப் 1ல கூட கேட்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இதுவரை உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சோம், ரெக்கரிங் நான் ரெக்கரிங். இப்போ ரெக்கரிங்க மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். சரிங்களா? ரெக்கரிங்க மறுபடியும் ரெண்டா பிரிச்சீங்கன்னா பாருங்க, ரெக்கரிங்க மறுபடியும் ரெண்டா பிரிச்சோம்னா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெக்கரிங், இந்த ஒன்னு பார்சியலி ரெக்கரிங். பகுதி அளவு சுழல் தன்மை உடையது. பகுதி அளவு அப்படின்னா மீனிங் பார்சியலி. சரிங்களா? சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ நம்ம பார்த்ததுதான் ஃபுல்லி, வேற ஒன்றும் இல்லை. 0.3 3/9 பார் எத்தனை நம்பர் மேல இருக்கோ அப்படியே சொல்லணும். அந்த பார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா நம்பர் மேல இருக்குல்ல, அது ஃபுல்லி. இப்போ ஒருவேளை இந்த 35 வாங்க, 0.35 ஆனா பார் வந்து 5 மேல இருக்கு. இதே கொஸ்டின் 0.35 பார் வந்து 3 மேல இருக்கு. இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ண முடியுமா? இது மூணாவது டைப்மா. ஃபர்ஸ்ட் டைப் அப்படியே பாருங்க, வரிசையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் வெறும் 0.3 கீழே ஒரு 0 இருந்தா போதும். ரெண்டாவது டைப் மேல பார் வருது. சரிங்களா? மேல பார் வந்தா கீழே 9 வரணும். மூணாவது டைப் ஒரு நம்பர் மேல பார் வருது, பாதி பார் வருது பாதி பார் வரல. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதணும். 35 மைனஸ் எது மேல பார் வரல அதை கழிக்கணும், டிவைடட் பை. சரிங்களா? கழிச்சிட்டோம். இப்போ ஒரு நம்பர் மேல பார் இருக்கு, இன்னொரு நம்பர் மேல பார் இல்ல. பார் இருந்தா 9, பார் இல்லைன்னா 0. ஆன்சர் 32/90. அவ்வளவுதான். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணி 16/45 எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு யோசிக்கலாம். 0.3 பார் அடுத்து 5 இருக்கு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஐடியா இருக்கா? இதோட ஆன்சர் cannot be determined, கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரீசன்னா 0.3க்கு மேல பார் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 நம்ம எழுதிக்கிட்டே போவோம். அப்ப எங்க 5 போடுவீங்க? 5 போடவே முடியாதுல்ல, ஏன்னா 3யோட கவுண்டிங்கே நமக்கு தெரியாது, கண்டினியூஸ் டேர்ம். ஸோ அந்த 5 நம்ம எடுக்க சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு வேளை கொஸ்டின் கேட்டு இதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அது தப்பு. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா cannot be determined, கண்டுபிடிக்க முடியாது, சிம்பிள், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்ஷியலி ரெக்கரிங்ல ஒரு 3 கொஸ்டின் சொல்றேன். அடுத்து ஒரு 5 கொஸ்டின் ரெக்கரிங், நான் ரெக்கரிங், பார்ஷியலி ரெக்கரிங், 3 டைப். ஒரு டைப்ல 2 கொஸ்டின் தரேன். ப்ராக்டிஸ் பண்ணி கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஸோ 1ல இருந்து 5 வரை பார்க்காதவங்க கண்டினியூஸா பாருங்க.
அதேதான், அதுவும் பார்க்கலாம். பாருங்க, நீங்க கேட்ட டவுட்டே பாக்குறேன். 0.625 25 மேல பார் இருக்கு, அதான கேக்குறீங்க. அப்போ 625 எடுத்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் எது மேல பார் இல்ல? 6 மேல. அந்த 6 கழிக்கணும், டிவைடட் பை 2 நம்பர் மேல பார் இருக்கா, அப்போ 2 9. ஒரு நம்பர் மேல பார் இல்ல, அப்போ ஒரு 0. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ அப்போ டைரக்டா ஆன்சர் என்ன வரும்? 619 டிவைடட் பை 990. இவ்வளவுதான். 0.625 5 மேல மட்டும் பார். ஓகேங்களா? அப்போ 625 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் எந்த நம்பர் மேல பார் இல்ல? 62. அப்ப இதுல 62 கழிக்கணும் இப்போ, பார் இல்லாத. சரிங்களா? டிவைடட் பை ஒரு நம்பர் மேல பார் இருக்கா, ஒரு 9. 2 நம்பர் மேல பார் இல்ல, அப்போ 2 0. சரிங்களா? சோ கரெக்டா அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது கொஸ்டின். 3 மேல பார் இருந்தா எப்படி வருது, 2 நம்பர் மேல பார் இருந்தா எப்படி வந்திருக்கு, இப்போ ஒரு நம்பர் மேல பார் இருந்தா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்போ மைனஸ் பண்ணா என்ன வருது? 600ல 62 கழிங்க ஃபர்ஸ்ட். 600ல 62 போனா எவ்வளோ? 538. 538 கூட 20, 558. 558 பிளஸ் 5 563. அப்போ ஆன்சர் 563 டிவைடட் பை 900. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஆன்சர் கிளியரா புரியுதா? ஸோ 3மே பார்த்துட்டோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 625 இங்க இருந்து பாருங்க, இன்னும் தெளிவான ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. 625 மேல கோடே இல்ல, ரெக்கரிங்கே இல்ல அப்படின்னா 625/1000. சரிங்களா? அடுத்து பாருங்க, 3க்கு மேலேயுமே கோடு இருந்து அப்படின்னா இதுக்கு பேர் ஃபுல்லி ரெக்கரிங், 625/999. அதுவே உங்களுக்கு 2 நம்பர் மேல மட்டும் கோடு இருக்குன்னா பார்சியலி ரெக்கரிங். ஒரு நம்பர் மேல மட்டும் கோடு இருந்தாலும் பார்சியலி ரெக்கரிங். அந்த கோடு லாஸ்ட் நம்பர்ல இல்லாம முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா கேன் நாட் பி டிட்டர்மைன். இவ்வளவுதான். இதை தாண்டி கொஸ்டின் கேட்கவே முடியாது. சரிங்களா? இந்த பார்ட்ல கை வச்சா இவ்வளவுதான் கொஸ்டின். நீங்க பேங்கிங் எழுதினாலும் சரி, ரயில்வே எழுதினாலும் சரி, SSC எழுதினாலும் சரி, UPSC எழுதினாலும் சரி, தமிழ்நாட்டை தாண்டி போய் இந்தியா லெவல்ல இல்ல, நீங்க வேர்ல்டு லெவல்ல எந்த எக்ஸாம் எழுதினாலும் இவ்வளவுதான் ரெக்கரிங். சரிங்களா? சோ அவ்வளவுதான் கிரைட்டீரியா. இதுக்குள்ள நம்ம யோசிச்சுக்கணும். சரிங்களா? லெவல் ஓவர். சோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ஹோம்ஒர்க், டே 6க்கான ஹோம்ஒர்க் நம்பர் 6. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்க மிஸ் பண்ணவங்க டைம் கிடைக்கிறப்ப பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோமா? சரிங்களா? ஒரு 10 வீடியோக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் ஒரு 100 வீடியோ தாண்டி போனதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா தான் கஷ்டம். ஸோ அப்பயுமே வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் தானே பார்க்கணும்னா பார்க்கலாம். சரிங்களா? பட் உங்களோட கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பெஸ்ட். அதனால விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூஸா கொண்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 0.625. இது கீழே நீங்க டவுட் கேளுங்க, இன்னும் டவுட் வரும், அந்த டவுட் கேளுங்க, நான் அடுத்து ஆன்சர் பண்றேன் சால்வ் பண்ணும்போது. சரிங்களா? இதை மறுபடியும் நம்பர்ஸ் டாபிக்ல பார்ப்போம். அப்போ மறுபடியும் நான் சொல்றேன் 0.625. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம்ல, 625 வேற என்ன பார்க்கலாம், 265. 0.265 65 மேல பார். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. 1. கொஸ்டின் நம்பர் 2 நான் சால்வ் பண்ணும்போது சொல்றேன். 2.21 மேல பார். 0.326 6 மேல மட்டும் பார். 4வது கொஸ்டின் 0.148 சிம்பிள் கொஸ்டின். 5வது 0.333 3 நம்பர் மேல பார். இல்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? இந்த 5 நம்பருக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல இதுக்கான ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? டே 7ல இருந்து கரெக்டா டே 15 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் முடிஞ்சது. அதுக்குள்ள உங்க பேசிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 2 வீடியோ வரும். சில பேர் கேட்டிருந்தீங்க 2 வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. காலையில 4 மணிக்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4 மணிக்கு இன்னொரு வீடியோ தரேன். பட் அதுக்குள்ள முதல் பேசிக்கை கவர் பண்ணுங்க. நான் எடுக்கும் போதே நான் ரொம்ப பேலன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கப்போ என்ன ஆகும்னா 10 நாள்ல 20 வீடியோ ஆகி போயிடும். நமக்கு அந்த நின்றுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். ஏன்னா ஹியூமன் மென்டாலிட்டி, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே தொடங்கும் போது இனிஷியல தொடங்கணும்னு நினைப்போம். பாதியை தாண்டிடுச்சு அப்படின்னா சரி ஓகே வேற பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற சீரிஸ் வந்தா பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுறாதீங்க. இது ஒரே சீரிஸ் தான், 1 இயர் கொடுக்க போறேன். 1 இயர் முடிகிறப்போ நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் நம்மளை தாண்டி கொஸ்டின் வராது. நீங்க கேட்குற டவுட் கொஸ்டினுக்கும் உள்ள கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நம்ம பின்னாடி கம்யூனிட்டி பேஜ்ல போடுவோம், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கும் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். பிளஸ் நீங்க இதுக்கு கீழே கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறோம். டாபிக் வைஸ் கொஸ்டின் கொடுக்க போறோம். RS அகர்வால் அரிகண்ட் புக் சொல்யூஷன் கொடுக்க போறேன். பிளஸ் ஸ்கூல் புக் சமச்சீர் புக் ஈவினிங் போறது சமச்சீர் புக் சீரிஸ். அவ்வளவுதான். இது நல்லா பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன எக்ஸாம் கேட்டாலும் சரி மேத்துக்கு நம்ம சேனல் போதும். சரிங்களா? தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம போற நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் ஐடியாங்கிறது நம்மகிட்டே கிடைச்சிரும். சரிங்களா? போட்டு ஒரு 10 நாள் போட்டோம். நியூ இயர்ல இருந்து நமக்கான இன்ஃபோவை இதில் கொண்டு வர போறோம். இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி எக்ஸாம்ஸ்.
லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, சரிங்களா, இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்ஸையுமே நம்ம இதுக்குள்ள கொடுக்க போகிறோம். எவ்ரி வீக், அது வீக்லி நோட்டிஃபிகேஷன். வாரம் சண்டே இந்த வாரம் என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணலாம், எத்தனை ஏஜ், எவ்வளோ ஏஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதுக்கான சிலபஸ் என்ன, நான் டிஎன்பிசி படிக்கிறேன் இந்த எக்ஸாம் படிக்கலாமா இப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்க இன்னொரு கொஸ்டின் டைப் பண்ண முடியுமா, இன்னொரு எக்ஸாம் சில பேர் சொல்லுவாங்க ஒன்றில் படிக்கும்போது ஒன்றில் ஃபோக்கஸ் ஆகுங்க, இன்னொன்று டிவியேட் ஆகாதீங்கன்னு சொல்லி. ஸோ டிவியேட் ஆகலாம், பட் எங்கே டிவியேட் ஆகணும்னு தெரிஞ்சு ஆகணும். சரிங்களா, ஓகேவா? ஸோ மதுரைக்கு போகணும்னா 2 ரூட்ல போகலாம். சரிங்களா, அது திருச்சி வழியாகவும் போகலாம், இல்லை அது பக்கத்தில் வேற புதுக்கோட்டை வழியாகவும் போகலாம். பட் நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ரூட்ல தான் போகக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பிசி படிக்கிறேன், பிசி படிக்கும் போதே ஜேடி வருது எழுதலாமா அப்படின்னா சிலபஸ் மோரார்ல சேம் 70%. அப்போ நீங்கள் எழுதலாம். நான் பிசி படிக்கிறேன் யூபிஎஸ்சி எழுதலாமான்னா தப்பு. அப்போ எது பண்றோம் எது பண்ணக்கூடாது புரியணும். ஒரு எக்ஸாம் படிக்கும்போது இன்னொரு எக்ஸாம் படிக்கிறது தப்பே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் ஒரு 50% சிமிலாரிட்டி இருக்கா, இருந்தா கண்டிப்பா படிக்கலாம். சரிங்களா, சிமிலாரிட்டியே இல்லாம நான் இது ஏதோ ஒரு சிலபஸ்ல படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், இந்த சைடு வந்து டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா ரெண்டும் கொலாப்ஸ் ஆகும். எது தேவையோ அது படிக்கிறோம். குரூப் 1 படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன், படிங்க, பிரச்சனையே இல்லை. யூபிஎஸ்சி படிச்சு குரூப் 1 எழுதுறவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் நிறைய வரும். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.